அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் இணைந்து கொஞ்ச நேரம் அவரை ஸ்தோத்தரிக்கலாமா, நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தலாமா? துதிக்கிறோமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுபகாரத்தை கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்லவராகவே இருந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டின கிருபைகள் ஏராளம், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பாராட்டின தயவு ஆண்டவரே பெரியதப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. துதித்தல் தான் அவருக்கு ஏற்றதா இருக்குது, அவருக்கு பிரியமானதே அவரை துதிக்கதான். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாம் ஸ்தோத்தரிக்கலாம், துதிக்கலாம் துதிக்கலாம். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல எல்லா தடைகள் மாறும், அவர் நாமத்தை சொல்ல சொல்ல எல்லா உபத்திரவங்கள் மாறும். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம், அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அதிசயமா எங்களை உண்டாக்கினீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. எங்களை வேர்பிரித்து கொண்டு வந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் அவர், அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஒரே குமாரங்களுக்கு கொடுத்தீங்களப்பா, நம்முடைய அன்பை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கிருபைகளை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்முடைய பாங்களை விட்டு விலக்கின ஒரு நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்மை நாமே ஒரு விஷயம் அர்ப்பணிக்கலாமா? நம்மை நாமே கர்த்தருடைய பாதத்தில், ஆண்டவரே எங்கள் பாவங்களை ஒரு விஷயம் மன்னிப்பீராக ஆண்டவரே. அப்பா நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை ஹல்லேலூயா அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதியும் உள்ள தேவன் அவர். அவர் ஒருவரே உண்மை உள்ள தேவன், அவர் ஒருவரே நீதி உள்ள தேவன், அவர் ஒருவரே பாவத்தை மன்னிக்க கூடிய வல்லமை உள்ள தேவன் அவர். அவருடைய இரத்தத்தினால தான் நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆவியானவரே அப்ப ஆராதனை முழுதும் உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. நடத்துகிறது நீரா இருப்பீராக ஆண்டவரே. எங்களை மறைத்து வெளிப்படுவீராக. இந்த பாடல்கள் மூலமாய் ஜெப நேரத்தில் ஆண்டவரே செய்தி மூலமாய் கர்த்தர் எங்களோடு நீர் பேசுவீராக. கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராகப்பா. நம்மை தரைமட்டமாய் தாத்தியா தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் மூலமா நம்முடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருந்தா கர்த்தர் ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. எங்களை தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. தேவன் நம்மை தகுதிப்படுத்தினதுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும்
செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அவரை இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி நான் யாரை பாடுவேன் ஆண்டவரே என்று உள்ளத்தின் ஆடுத்த அந்த பாடல் வரியை உணர்ந்தவர்களாய் நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன், பாதம் பணிந்தேன் நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரும் பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரும் பொருளே, தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே, தேடினதால் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே, உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலையில் சேர்த்திடுவீர், நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலையில் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தேன் நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். உள்ளத்தின் ஆடு சொல்லலாமா? எனக்கு உதவி உதவி எனக்களித்தீர், திசைகட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரமந்தனை தாங்குகிறீர், திசைகட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரமந்தனை தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க,
பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? உம்மை அன்றி நான் யாரை பாடுவேன் ஆண்டவரே? நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது எனக்கு துணையா இருந்தீங்களா ஆண்டவரே? எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாமா? நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, உம்மை எல்லாம நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத ஆண்டவரே, நாம் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா சத்தத்தை உயர்த்தி கேட்கலாம் ஆண்டவரே. உம்மால் அன்றி நான் ஒன்றுமே செய்ய முடியாத ஆண்டவரே, நான் இன்னும் மண்டை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று. ஹல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, வேதம் எப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மேல் பாராட்டின கிருபைகளை நினைத்து ஆண்டவரே, எவ்வளவேனோ நான் தகுதி இல்லாத என் மேல் வைத்த முடிய அன்பை நினைத்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 125:1 இப்படியாய் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்முடைய அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? இந்த பாடலின் வரிகளை உணர்ந்து பாடலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நீர்தானே துணையாளி. நீதானே என் துணையாளி, என் கேடகம் அம்மானி. நீதானே என் துணையாளி, என் கேடகமும் மானி. சொல்லலாமா? என்னை நினைப்பவரே, நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லலாமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், எல்லா கரங்களை தட்டி பாடலாமே. உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். கரங்களை உயர்த்தி, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிற ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை
பிரசன்னத்தால் நிரப்புக ஆண்டவரே. உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். நீர்தானே என் துணையானே, நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை நினைப்பவரே, இயேசுவே எங்களை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். விசுவாசத்தோடு சொல்ல ஆண்டவரே, உம்மை நம்பியிருக்கிற ஆண்டவரே, முடிவு பரியந்தம் உம்மை நம்பும் ஆண்டவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் உள்ளத்தின் ஆசலாம் ஆண்டவரே. உடைய அன்பை நம்பி வந்திருக்கிறேன்ப்பா. கர்த்தர் எனக்கு விடுதலை தருகிறீர் ஆண்டவரே. என் மேல கிருபை செய்வீராக அப்பா. இந்த பிரசன்னத்தால் என்னை நிரப்புவீராக. உம்மை நம்பினார்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு, நீ கர்த்தரை நம்பு. அவர்தான் நமக்கு துணையும் கேடகமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா நன்றி செலுத்தலாமா? உம்முடைய அன்பை நம்பி நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் பாராட்டும் உம்முடைய அன்பை நினைத்து நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்பி வந்தவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தான் எனக்கு துணையா இருந்தீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதம் சொல்கிறது. உடைய வார்த்தையில நிலைத்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. உடைய வார்த்தையை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே? உடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. நீர் எங்களை நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துவீங்க ஆண்டவரே. ஏனென்றால் அவர் தோள்களின் மேலே நம்ம சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல ஆண்டவரே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன்ப்பா. நீங்க என்ன நடத்துவீங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நீங்க நடத்த வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏனென்றால் உடைய வார்த்தை பிடித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். கை தட்டி பாடலாமே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க
பாடலாமா? எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன். உள்ளத்தினால் சொல்லலாமா? நீதான் என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன். யெகோவா ராப்பா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன். எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன். ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய தேவன். ஆண்டவரே, இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலமுடைய தேவன். அவர் நம்மை நடத்துகிற தேவனோ. என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே. யெகோவா ஈரே எந்த தேவன். எல்லா உலகத்தில் ஆழ்த்த பாடலாமா? தேவைகளை சந்திப்பீங்க ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துவீராக. நீர் எங்களை ஒவ்வொரு நாள் நடத்துகிற தேவன் ஆண்டவரே. யெகோவா ஷம்மாவை நடத்துவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய நம்முடைய வாழ்க்கையில யெகோவா ஈராய், யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ஷாலவாய் நம்மளோடு இருந்து நடத்தினார் அல்லவா? அவருடைய வார்த்தை பிடித்து கொண்ட போது நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தினார் அல்லவா? எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவரே, நம்முடைய நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னை விசாலத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி செலுத்தலாமா? ஓ, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாமத்துக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை நம்பி நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றா தேவரே, என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. முத கோலம் முத தடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே. அத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே. நீங்க என்னை தேற்றுகிற தெய்வம், நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த உலகத்துல நாங்க யாரோடு இருந்தாலும் உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. உம் சித்த நாங்க செய்வது தான் ஆண்டவரே. இதயத்தின் ஆண்டவரே ஏக்கம் அப்பா. ஆண்டவரே, உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்தலாமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான், உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன்.
யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன் அப்பா. நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவினின்று, என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே, என் மேசையா மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா, ஏசையா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உம்மைத்தானே என் முன்னே முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, ஏசையா உம்மைத்தானே இயேசுவே, என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே, எல்லியோ என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல்லியோ என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி காண்பவரே, எல்ரோயி காண்பவரே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, ஏசையா எல்லா உள்ளத்தின் ஆழ்த்து சொல்லலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை உம் முன்னே நிறுத்தி இருக்கிற ஆண்டவரே, எனக்குள்ள வருவீராக ஆண்டவரே. ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மையே நாங்கள் எப்போதும் முன்பாய் நிறுத்திருக்கிறோம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில கர்த்தர் எல் ஷடாவா எல் ரோயா எங்களோட வாழ்க்கையில இருந்தீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் அவரை ஸ்தோத்திரிக்கலாம், ஆராதிக்கலாமா? அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே ஆராதனை பிரியப்படுகிற தேவன், அவர் ஒருவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் நம்ம மேல் பாராட்டின இரக்கங்கள் பெரியது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எல்லா மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீங்க அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, நேசிக்க பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாடல் வரிகள் சொன்னப்பட்டது போல ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்வீராக. விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை போல எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இன்னும் நாங்கள் மண்டை கிட்டி சரி எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அவர் இருதயங்களை நீ ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அவர் தேவையெல்லாம் கர்த்தர் நீ சந்தித்து நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் வரலாம். ஜெப வேளை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உங்கள் பிரசன்னத்தை அளவில்லாமல் நாங்கள் அனுபவிக்க ஆண்டவர் கிருபை பண்ணீங்க. இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி நாங்கள் ஜெபிக்கணும், எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இதில் இருக்க ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 90:1. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். ஆமென். Glory to God, glory to God. இப்பொழுதும் நம்முடைய பொதுவான ஜெபங்களுக்காக காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபைகளுக்காகவும், சபையில் நடக்கிற ஊழியங்களுக்காகவும், நம்முடைய போதகர்கள், முப்பர்கள், விசுவாச குடும்பங்களுக்காக, அதோடு மிஷினரிகள் சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். கொலோசியர் 1:9 படி பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் நம்மளுடைய சபையில் இருக்கும்படியும், பரிசுத்தவான்களுடைய சீர்பொருந்தலுக்காகவும், சுவிசேஷ ஊழியங்கள் தேவசித்தம்படி நடைபெற நம்ம இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக என்னோடு சேர்ந்து உங்கள் ஆண்டவரே வாய்களை திறந்து இருதயங்களை திறந்து நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த பாலைவன தேசத்தில் ஒரு ஆண்டவரே நீரோற்றி போல எங்களுக்கு இந்த சபையை தந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ அலைந்தோம். கர்த்தர் ஆண்டவரே இங்கே கூட்டி சேர்த்து ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பை தந்து ஆண்டவரே ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவி எங்களை நிறுத்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சபையை ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியுடைய கிரிகள் இயேசுவின் நாமத்தினால செயலிட்டு போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஐயா போதகர் ஐயா இம்மானுவேல் பாஸ்டர் அம்மாவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல சுகபல ஜீவனை கொடுங்க, இன்னும் தரிசனங்களை கொடுங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆண்டவரே பால்சாமி ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஸ்தோத்திரம். அவங்க அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் அவர்களை மறைத்து தருகிறோம். கத்த நல்ல சுக பலத்தை ஜீவனை கொடுங்க. ஆண்டவரே இப்படி அபிஷேகத்தினால நிரப்பி இன்னும் பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே போதகர் ஆண்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அக்காவுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே யோசுவாவை போல் இந்த சபை ஆண்டவரே முன்னோட்டு கொண்டு செல்லக்கூடிய பலத்தையும் கிருபையும் ஆண்டவரே நீ தயவையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இன்னும் அபிஷேகத்தில் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே வல்லமையினால நிரப்பினடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க அப்படி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த சபை மூலமாய் நிறைய ஊழியங்கள் நடக்குது. நிறைய பிள்ளைங்கள் மறைமுகமாக நேர்முகமாக ஆண்டவருக்காக அந்த சபையை தாங்கி கொண்டு கர்த்தர் கிருபை பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். சிறுவர் ஊழியங்கள், வாலிப ஊழியங்கள், சகோதர ஐக்கியங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிரேயர்சல் ஊழியங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த டீ கொடுக்கிற ஊழியங்கள், வரவேற்பு ஊழியங்கள், ஆண்டவரே இந்த பாடல் ஆண்டவரே கொயர் ஊழியங்கள், ஆண்டவரே அப்பா அவுட்ரீச் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதுல ஆண்டவரே நடத்துகிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அநேக போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா சோர்வுகள் மத்தியிலும் கர்த்தர் நீர் உம்முடைய கிருபையை கொடுத்து நீங்க நடத்த வைக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி
ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கீங்க, என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதன் பலனை அடையாமல் போக மாட்டீங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்கள் இன்னும் வளர ஆண்டவர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இன்னும் அநேக பாரமுள்ள ஆத்துமாக்களை எங்க சபையில எழுப்பி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உலகமெங்கும் இருக்கிற எல்லா மிஷனரியும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மிஷனரிகள் ஆண்டவரே, கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறதான ஆண்டவரே, எல்லா மிஷனரிகள் ஆண்டவரே, சபைகள், ஊழியர்கள், கிராம ஊழியங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர், ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்கு கூட சொல்ல, நம்ம தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம இந்திய தேசத்துக்காகவும் யுஏ தேசத்துக்காக ஜெபிக்கலாம். ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த தேசத்துல நம்ம கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதாக நம்ம நினைத்து நன்றி உள்ளவர்களாக ஆண்டவரே நன்றி அப்பா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த யுஏ தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தலைவர்கள், 7 எமிரேட்ஸின் தலைவர்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துல தேவ சமாதானம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த தேசத்துல ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க இந்திய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க. தலைவர்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ராஜாக்களுக்கு ஆண்டவரே, தலைவர்களுக்கு, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே, தேவ ஞானத்தை கொடுக்கும்படியா, கிருபைகளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆட்சி செய்ய நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் எங்க தேசத்துல உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்திற்கு வாசல்கள் திறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தை, இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள நாங்க மறை தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபித்து நம்ம முடிக்கலாம். இன்னைக்குள்ள தலைப்பின்படி இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை. நம்ம ஒரு நிமிஷம், ஒரே ஒரு 30 செகண்ட் எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்துல? ஒரு 30 செகண்ட் இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை. யோவான் 15:4 படி நமக்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னைக்கு தர போறாங்க. ஒரு இன்பமான வாழ்க்கை. நாம வழி தெரியாம நின்ன போது இயேசுவின் கரத்தை பிடித்து நடந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். நடக்க முடியாத, கடக்க முடியாத சூழ்நிலையில இயேசு ஒரு தகப்பனை போல தோளில் சுமந்து வந்த அந்த ஒரு அனுபவம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தின் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் சத்தத்தை கேட்க முன்னாடி தேவ சத்தத்தை கேட்டு இயேசுவின் சித்தத்தை செய்கிறவர்களாக வாழ ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர அண்ணனை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாய் கைகளை உயர்த்தி, நல்ல ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் அண்ணனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை ஆண்டவரே, எங்களை இன்னும் மாற்றும்படியாய் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் அண்ணன் மூலமாய் நீங்க எங்களுடைய இருதயங்களில் உங்களுடைய வார்த்தைகளை விதைக்கின்ற பொழுது ஆண்டவரே, அது 30, 60, 100 பலன் தர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற அண்ணனை இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து தருகிறோம். எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை ஏறெடுப்போம். கண்களை மூடி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வரும் பொழுது எங்கள் சிந்தனைகளோடும் எங்கள் வாழ்க்கையோடும் இடைப்படுகிற வார்த்தைகளாய் காணப்பட உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பேசுகிற தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை பிரதர் அஸ்கின் அவர்கள். தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மிகவும் நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன். எந்த சூழ்நிலைகளின் மத்தியில் நாம் ஒவ்வொருவரும் கடந்து வந்திருந்தாலும் நம் அனைவரையும் தன்னுடைய அன்பு கரங்களால் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இதயங்களை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி அவருடைய முழு பரிபூர்ண சித்தமும் நம்ம விளங்கத்தக்கதாய் நம்மை உருவாக்குகிற நல்ல தகப்பனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை, என்ன ஒரு அழகான தலைப்பு பார்த்தீங்களா? அதை நினைக்கும் போதே உங்களுடைய என்னுடைய ஆத்தும நேசரோடு கூட இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பதத்தை யூஸ் பண்ணுறோம். ஆத்தும நேசர், என்னுடைய ஆத்துமா என் பிதாவுக்காக வாஞ்சித்து கதரும்ப, எனக்கு ஜீவன் கொடுத்து என்னை இதுவரையிலும் தேற்றி வழி நடத்தி வருகிற நல்ல தகப்பன், என்னுடைய அந்த நேசருக்காக நான் ஏங்கி நிற்கும்போது என்னை நிரப்பி அனுப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார்.
அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் ஒரு நாளும் வெறுமையாய் அனுப்பினதே இல்லை. அது விசுவாசிக்கிறோமா? அவரை தேடி வந்த ஜனங்களை, அவரை பார்க்க வந்தவர்களை, அவருடைய பாதத்தில் அமர்ந்தவர்களை ஒரு நாளும் அவர் வெறுமையாக அனுப்புனதே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யோவான் 8வது அதிகாரத்தில் விபசாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை எல்லாரும் எடுத்துகிட்டு வராங்க. நியாய தீர்ப்பை சொல்லி வேதபாரகரும் பரிசேயரும் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லும்போது, நீங்கள் அந்த வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீயானவள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி கூட இல்லை. ஆனால் தகப்பன் தன்னுடைய கண்களை எடுத்து பார்த்து, அவர்கள் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா, நானும் தீர்க்கவில்லை. இதுதான் அவருடைய அன்பு. நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்களா? எல்லாரும் கொண்டு வந்தது அவர் என்ன சொல்கிறார் என்று அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. நியாய தீர்ப்பின்படி, அதாவது அந்த நியாய பிரமாணத்தின்படி என்ன பண்ணப்பட வேண்டும்? கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவர்கள் முதல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் தங்களுடைய அந்த மனதில் கடிந்து கொள்ளப்பட்டு திரும்ப போறாங்க. ஆனால் அதில் அந்த கல் எறிவதற்கு தகுதியுடைய அந்த ஒரே ஒருத்தராகிய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து. என்ன நல்ல தகப்பன் பார்த்தீங்களா? அவர்கிட்ட வரும்போது நம்மை தேற்றி நிறுத்துவதற்கு என் தகப்பன் போதுமானவர். எல்லாரும் கண்களை மூடி. எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற நல்ல தகப்பனே, அபாத்திரர்களாகிய எங்களை உமக்கு வேண்டுமென்று நீங்கள் தெரிந்து கொண்டீங்களே ராஜா, அதற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய குமாரனுடைய திரு ரத்தத்தால் சுவாமி எங்களை நீங்கள் மீட்டு எடுத்திருக்கீங்கப்பா. அதோடு நின்று விடாமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பில் பூரணப்பட வேண்டும் என்பதற்காக உம்முடைய ஆவியானவரை எங்களுக்கு தந்தரில் இருக்கீங்களே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவோ நிலையற்றவர்கள் ராஜா, எத்தனையோ சூழ்நிலைகளில் வாடிப்போய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய விசுவாசம் அசைக்கப்பட்டாலும் எங்களை அசையாமல் காக்கக்கூடிய நல்ல தகப்பன் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் வாஞ்சியோடு வந்திருக்கிறோம்ப்பா. உம்மிடத்தில் வந்த ஒருவரையும் நீங்க வெறுமையா அனுப்புனதே இல்லை ஆண்டவரே. பேசுங்க ராஜா, எங்களோடு கூட பேசுங்க. எங்களோடு பேசி எங்களை நீங்க ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி உமக்குள்ளாக ஒருபடி எங்களை வளரச் செய்து உம்மை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள கிருபை புரியும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த வண்ணமா இல்லை ஆண்டவரே, நாங்கள் உம்மில் மகிழ்ந்து களிகூர்ந்து இங்கிருந்து கடந்து செல்ல உதவி செய்யுங்க. இயேசு என்கிற இணையில்லாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்புக்கு ஆதார வசனமாக யோவான் 15வது அதிகாரம் 4-5 வசனங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஒரு வாக்குத்தத்தம் மாதிரி, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதில் டவுட்டே இல்லை. அவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய இரட்சகரை விசுவாசிப்பது உண்மைன்னு சொன்னான். இந்த நாள் வரையிலும் நம்ம எப்படி வாழ்ந்தோன்றது முக்கியம் அல்ல. நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு நன்றாக தெரியும் நீங்கள் இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவரே. நான் இருப்பது உங்கள் கரத்தில். நீங்கள் என்னோடு கூட ஒவ்வொரு நிலையிலும் என்னோடு கூட இருக்கிறீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அநேக வேளைகளில் என்னுடைய நிலையில்லாத தன்மையில் நான் உங்களில் நிலைக்கும்படி எனக்கு உதவி பண்ணுங்க. என்ன சொன்னால், இன்னைக்கு இந்த இன்கன்சிஸ்டன்சி அப்படின்றது உலகத்தில் எல்லா இடங்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனை பார்த்தாச்சுன்னா இன்கன்சிஸ்டன்சி, ஜாப் மார்க்கெட்டில் இன்கன்சிஸ்டன்சி, ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோவில் இன்கன்சிஸ்டன்சி. எங்கே போனாலும் நிலையில்லாத தன்மை இருக்கும்போது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் சொல்கிறார், மகனே மகளே, இருக்கிற வண்ணமா என்கிட்ட வா, நான் உன்னை நிலைப்படுத்துவேன்றார். அப்போ எனக்கு அந்த தெளிவு இருக்கும்போது, என் தேவனுக்குள்ளாக நான் நிற்கும்போது என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? கனி கொடுக்குற வாழ்க்கையாக மாறும். நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. இதுவரையிலும் நான் குறைபட்டவனா அநேக சூழ்நிலைகளில் நடந்து வந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் உங்கள்கிட்ட நான் என்னை அர்ப்பணிக்கும் போது கனி கொடுக்கக்கூடியவனா என்னை மாற்றுவதற்கு நீங்கள் போதுமானவர் அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ள வேணும். நீங்கள் மத்தேயு 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர்
ஒரு விதை விதைக்கிறவனுடைய ஒரு ஓமையை சொல்லிட்டு வருகிறார். அந்த 13வது அதிகாரத்தில் வசனங்கள் 4 to 8 வரைக்கும் அவர் சொல்லிட்டு வர்றாரு. அதில் வரும்போது 8வது வசனத்தில் நல்ல நிலத்தில் விழுந்த அந்த விதைகள் 100ஆகவும் 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. அந்த 9வது வசனத்தில் சொல்கிறார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இன்னைக்கு அநேக வேளைகளில் அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். அந்த வசனம் நம்ம முழுமையாக கிரியை செய்து நானும் நீங்களும் நிலைப்படுத்தக்கூடிய அந்த நிலைக்கு நேராக நம்ம நடத்தணும் அப்படின்னு சொன்னால் முழு அர்ப்பணம் நமக்குள்ளாக இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் பார்த்தீங்கன்னா, இருதயம் முழுமையாய் திறந்து கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், அது இருதயம் திறந்து கொடுக்கப்படணும்னா முதலாவது நம்முடைய செவிகள் நம்முடைய தேவன் விரும்புகிற வண்ணமாக திறந்து கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா வெளிப்படுத்துதலில் பார்த்தீங்கன்னா 2-3 அதிகாரங்களில் சபைகளை குறித்து சொல்லிட்டு வரும்போது திரும்ப திரும்ப 7 சபைகளுக்கும் அதில் எழுதும்போது ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ அந்த 7 சபைக்கும் அதுதான் வருது. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்னு அடுத்து சொல்லி முடிப்பார். அப்போ கேட்கிறவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுகிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சொல்லணும், ஆண்டவரே இந்த வசனத்தை நான் வெறுமனே கேட்டு விட்டு போய்விடக்கூடாது, இந்த வசனம் என்னில் கிரியை செய்யத்தக்கதாய், இந்த வார்த்தைகள் என்னை உருமாற்றத்தக்கதாய், இந்த வசனங்களின் மூலமாய் நாம் உமக்குள்ளாக வளரத்தக்கதாய் என்னுடைய செவிகளில் நான் கேட்கக்கூடிய அந்த கிருபை எனக்கு தாங்க. என்னுடைய செவிகள் மந்தமுள்ளவைகளாக அல்ல, என்னுடைய செவிகள் உம்முடைய சத்தத்திற்கு மிகவும் நேர்த்தியாய் கேட்கிறவைகளாக மாற்றப்படணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏசாயாவில் 50வது அதிகாரத்தில் 4வது 5வது வசனங்களில் வேதம் இப்படியாக சொல்கிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல் நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. நீங்கள் இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். நான் என் இயேசுவோடு கூட இணைந்து நடக்கும்போது, என் இரட்சகரோடு கூட என் வாழ்க்கை இணைந்து இருக்கும்ப என்னுடைய செவிகளை திறப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவராகவே என்னை எழுப்பி விடுறார். என்னுடைய இருதயம் என் ஆத்தும நேசருக்காக காத்திருக்கும். நான் பேசுவேன், எப்போ அவருடைய வார்த்தையை கேட்பேன், எப்போ அவரோடு கூட உறவாடுவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய இருதயம் ஏங்கும் போது என்னை காலை தோறும் அதிகாலை தோறும் என்னை எழுப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, கல்விமானின் நாவை தந்தருளிறார். இந்த கல்விமானின் நாவு அப்படின்னு சொன்னால், இட் இஸ் நாட் டு ஜஸ்டிஃபை மை செல்ஃப், இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபை யுவர் செல்ஃப், நம்மை நியாயப்படுத்தவோ நம்மை தகுதிப்படுத்தவோ அல்ல. ஏன்னா அதற்கு முன்பாக வேறு சொல்கிறார், இளைப்படைந்தவனுக்கு மற்றவர்களை தூக்கி விடும்படியாய், மற்றவர்களுக்குள்ளாக பக்தி விருத்தியை ஏற்படுத்தும்படியாய், மற்றவர்களை இரட்சகருக்கு நேராக வழிநடத்தும்படியாய், மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை வாழ்க்கையில் கொடுக்கும்படியாக தான் அவர் அந்த கல்விமானின் நாவை உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அப்போ அதுக்கு என்னுடைய செவிகள் திறந்திருக்கிறதா? ஆண்டவரே, நான் உங்கள் கூட இருக்க வாஞ்சிக்கிறேன், உங்களோடு கூட நேரம் செலவிட நான் வாஞ்சிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எனக்குள்ளாக பேச வேண்டும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஆனால் காலையில் என்னை எழுப்பி விடுங்க ஆண்டவரே. கேட்கணும். என்ன சொன்னால் நம்ம நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அல்லாம் வச்சு எந்திரிச்சு அதையும் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப படுத்துருவோம் இல்லையா? காலையில் எந்திரிக்கிறது தான் போராட்டம், காலையில் எழும்புறதுன்னா முடியல. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என் ஆத்தும நேசர் என்னை எழுப்பி விடுகிறார். அப்போ அந்த தூக்கத்தில் கூட இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சங்கீதத்தில் ஒரு இடத்துல வரும், அவர் என்னன்னா ராக்காலங்களிலும், சங்கீதம் 16 நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா ராக்காலங்களிலும் அவர் என்னை உணர்த்துகிறவராக காணப்படுகிறார். சங்கீதம் 16வது அதிகாரம் 7வது வசனம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள். என்னை ஒருத்தன் படுத்துட்டு இருக்கும்போது கூட
படுத்துட்டு இருக்கும் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, கனவுல என்னென்னமோ வருது. கனவுல என் இரட்சகர் என்னை உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய கிருபைகளை நான் கேட்கும்படி செய்கிறார். என்னோடு கூட உறவாடுகிறார். இதுதான் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை. இது அனுபவிச்சிருக்கோமா? ஏன்னா நம்ம ஒரு உறவில் இருக்கும்போது ஒருத்தரை ரொம்ப ஒருவேளை குழந்தையா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அந்த கனவுல கூட அந்த உறவு வரும். என்னுடைய தகப்பன், என்னுடைய இரட்சகர், என்னுடைய ராஜா, என்னுடைய மீட்பர் என்னோடு கூட உறவாடுறத என்னுடைய கனவில் கூட அதை உணர்ந்து கொள்ளத்தக்க விதத்தில் கர்த்தரனை நடத்தும்படி விரும்புகிறார். இதை கேட்கணும். நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா, அந்த வசனங்களை படித்து விட்டு அப்படியே அதை ஒரு வேகமாக எக்ஸ்பிரஸ் வேகத்தில் படிச்சுட்டு போயிடும். அதை கேட்கணும். ஆண்டவரே, நீங்கள் சங்கீதக்காரன் எழுதி வைத்த மாதிரி ராக்காலங்களில் என்னை உணர்த்தணுங்கப்பா. நான் படுத்திருக்கும்போது உங்களுடைய சத்தம் கேட்கணும் ஆண்டவரே. அவர் சொல்லியிருக்காருல, என்னுடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை தருவேன். நம்மோடு கூட உறவாடுவது அவருடைய சித்தம். நம்மோடு கூட வாசம் பண்ணும்படி தான் நமக்கு உருவாக்கினார். கேட்கிறோமா? ஆண்டவரே, கேட்கிற செவிகளை எனக்கு தாங்க. என்னுடைய இரட்சகராகிய இயேசுவோடு கூட நான் இணைந்து நடக்க நடக்க அவரை இரட்சகராக மற்றவர்களுக்கு நான் காட்டுகிறவனாக மாறுகிறேன். அப்போ முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இணைந்து நடக்கக்கூடிய வாழ்க்கையில் இரட்சகரை உலகத்துக்கு நான் காட்டணும் அப்படின்னு சொன்னால் கேட்கிற செவிகள் எனக்கு அவசியம். ஏன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு தன்னை மேய்ப்பனாக, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னால் போகும்ப ஆடுகள் என்ன பண்ணுது? அவருடைய சத்தத்தை செவி கொடுக்கிறது, அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடுகிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒருத்தர் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ நம்ம சொந்த தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவு நல்ல முறையில் இருந்தால் அவர் சொல்லுவார், கொஞ்சம் கனிவாக பேசு. அந்த சத்தம் கேட்கும். கொஞ்சம் கனிவாக பேசு, அவங்கள்ட்ட போய் நலம் விசாரி, இல்லைன்னு சொன்னால் அந்த காரியங்களை மறந்து பேசு அப்படின்ற ஒரு சத்தம் ஒரு பக்கம் கேட்டுட்ருக்கோம். இன்னொரு பக்கம், இப்படிப்பட்டவங்க உன்னை என்ன மாதிரி பேசுனாங்க, எதிர்த்து பேசு. இதில் எந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம்? என் பிதாவின் சத்தத்தை, என்னுடைய மேய்ப்பனின் சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் செவி கொடுக்கும்படியாய் முழுமையாக என்னை விட்டு கொடுக்க நான் பழகிக்கொள்வேன். என்னுடைய வாழ்க்கையில் அதை கேட்கணும். ஆண்டவரே, நான் அநேக வேளைகளில் என்னுடைய சூழ்நிலைகள் உம்முடைய அந்த கற்பனைகளிலும் உம்முடைய கட்டளைகளிலும் இருந்து என்னை விலக்குகிறதற்கு நேராக நடத்திட்டு போகும்ப உங்களுடைய அந்த மெல்லிய சத்தம் உமக்கு நேராக என்னை நடத்தின ஆண்டவரே. ஏன்னு சொன்னால், அவர் நல்ல தேவன். உங்களையும் என்னையும் வெட்கப்பட்டு போக விடாமல் எல்லா இடத்திலும் பாதுகாத்தாரே. அந்த கிருபையை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி தானே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய சத்தம் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய காதில் கேட்டுது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தின் இறைச்சல்கள் அடங்கிவிடும். ஏன்னா இப்போ பேதுருவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இரட்சகராகிய இயேசுவை பார்த்து அவர் சொன்னார், தண்ணியில் நடந்து வரும்போது என்ன பண்ணார்? அந்த சத்தத்தை கேட்டு நடந்து போனார். சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் அந்த இறைச்சலையும் கேட்டோட என்ன பண்ணார்? அமிழ்ந்து போயிட்டார். அப்போ அந்த சூழ்நிலைகளினால் வரக்கூடிய அந்த இறைச்சல்கள் நம் காதுகளில் ஒலிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் இரட்சகருடைய சத்தம் என் செவிகளில் எப்பொழுதும் கேட்கத்தக்கதாய் என்னுடைய செவிகள் மாற வேண்டும். செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதாவது செவி தின உள்ளவர்களாய் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடிய அந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களைப் போல அல்ல. இட் இஸ் நாட் இச்சிங் இயர்ஸ், நமக்கு லிசனிங் இயர்ஸ் வேணும். அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாய் என் செவிகளை சுத்திகரிங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை நான் கேட்க கேட்க உமக்குள்ளாக நான் விசுவாசத்தில் உருவாக்கப்படணும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாங்க, அதற்கேற்ற விதத்தில் என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மை அவருக்குள்ளாக நிலைநிறுத்த போதுமானவராக இருக்கிறார். அப்போ முதலாவது இரட்சகருடைய சத்தத்தை கேட்டு நடக்கக்கூடிய அனுபவம், அது இரட்சகரை உலகத்திற்கு இரட்சகராக காட்டும். அடுத்தபடியாக ஒரு பரிசுத்த வாழ்க்கை, கிறிஸ்துவோடு இணைந்து நடக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் அது ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் என்ன பண்ணுகிறார்? அதை சுத்தம் பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் மாறணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த 2026வது ஆண்டு ஜான்வரியில் எத்தனை டெசிஷன்ஸ் நம்ம ஒருத்தர் எடுத்தோன்றது தெரியாது. அந்த காரியங்களில் ஒருவேளை நம்முள் காணப்படக்கூடிய குறைவுகளை ஒரு பட்டியலிட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், அதில் நான் வளர்ந்திருக்கிறேன், அந்த குறைகளிலிருந்து நான் விடுபட்டிருக்கிறேனா,
எனக்குள்ளாக களிம்புகளாக இருந்து என்னுடைய இரட்சகராகிய இயேசுவின் அந்த கிருபைகளை நான் முழுமையாய் அனுபவிக்க முடியாதபடி என்னை விழ வைத்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல தேவனே எனக்கு இதில் உதவி பண்ணுங்க. எனக்குள்ள இன்னும் பெருமை இருக்கு ஆண்டவரே, இன்னும் எனக்குள்ள எரிச்சல் இருக்கு ஆண்டவரே, இன்னும் எனக்குள்ள மாய்மாலம் இருக்கு ஆண்டவரே, இன்னும் எனக்குள் போலித்தனம் இருக்கு ஆண்டவரே. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் மேல நமக்கு பயங்கர கோபம் இருக்குன்னு வச்சுங்க. வேலை செய்யற இடத்துல அவர் ஏதோ நமக்கு எதிராக பண்ணிட்டாரு, கோபம் இருக்கு, எதிர்த்தாப்புல வர்றாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? கோபத்தோடைய போவோம், ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு போவோம் இல்லையா? ஒரு சிரித்த முகத்தோட தான் போவோம். இது வந்து நார்மலாக வேலை நடக்கிற இடத்துல நடக்கிறது. அப்போ நமக்கு நன்றாக தெரிகிறது சிரிக்கிறது நல்லதுன்னு தெரியுது இல்லையா? நன்மை தீமை அறிந்த நமக்கு சிரிக்கிறது நல்லதுன்னு தெரியுது. அந்த சிரிக்கிற தன்மை ஏன் நம்முடைய நிஜ வாழ்க்கையை மாறக்கூடாது? அதை கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு நல்லா தெரியுதுப்பா, எல்லாரிடத்துலையும் நான் அன்பா இருக்கணும், கனிவா இருக்கணும், சிரித்த முகத்தோடு இருக்கணும், அவங்க பண்ணின தவறுகளை நான் மறந்துடணும் அப்படின்றது எனக்கு தெரியுதப்பா. ஆனால் அதில் என்னால் உண்மையாக இருக்க முடியல. இதை சொல்லி கேட்கணும். ஆண்டவரே, இந்த மாதிரி நம்முடைய ஜெபங்கள் மாறணும். நம்முடைய ஜெபங்களில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மெக்கானிக்கலாக நம்ம ப்ரேயர் பண்ணக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி சொல்லி கேட்கணும். ஏன்னா அவர் அதில் தான் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, தாவீது அப்படியே புலம்பி அழுவார். அவருடைய காரியங்கள் எல்லாம் பயம் இருந்தாலும் பயத்தை சொல்லுவார், சோதனை இருந்ததுன்னா சோதனையை சொல்லுவார். எங்கெல்லாம் அவர் வந்து ஓடுகிறார் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் கொட்டி அழுது ஜெபிச்சு அவரை துதிச்சுட்டு முடிச்சிடுவார். இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஏன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை மாறணும், நான் பரிசுத்தம் உள்ளவனா மாறணும். நீங்க பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ள உண்மை நான் பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாத நிலை. இன்னும் எத்தனையோ களிம்புகள் இருக்கு ஆண்டவரே, ஆனா பார்க்க நல்லா இருக்கேன், கை உயர்த்தி ஆராதிக்கிறேன், வேதத்தை படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், சபையில போதிக்கிறேன், ஆராதனை நடத்துறேன், எல்லாம் பண்றேன்ப்பா. இந்த பெருமை மட்டும் போகலையே ஆண்டவரே, இந்த பொய்யான தன்மைகள் போகலையே ராஜா, இந்த கோபம் போகலையே. இதை சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி பண்ணுங்க. நம்முடைய கண்ணிலிருந்து கண்ணீர் உண்மையாய் வர வர நம்மை உருவாக்க நம் பிதா போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும். நான் உண்மையா கேட்கும்போது, உண்மையா உடைஞ்சு போய் கேட்கும்போது, ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க, மன்னிக்கும்படியா சொல்லியிருக்கீங்க, ஆனா அவங்கள பார்த்தா எனக்கு கோபமா வருது, எரிச்சலா வருது, என்னால நம்ப முடியல, இவங்களா இப்படி பண்ணாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்க சொன்னதெல்லாம், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்காங்களே. ஏன்னா ஒவ்வொருத்தர் பின்னாலையும் அவர்கள் அல்ல, அவர்களை இயக்குவிக்கிற சத்ருவானவன் அந்த காரியத்தை பண்ணான். நான் என் கர்த்தருடைய கரத்துல உண்மையா இருக்கிறேன்னா, என் பிதாவின் கரத்துல உண்மையா இருக்கேன்னா, அவருடைய அனுமதி இல்லாம யாரும் என்ன எனக்கு எதிராக பண்ண முடியாது. அவருடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு காரியமும் எனக்கு எதிராக வர முடியாது. அப்படி வந்தது அப்படின்னா அது என்னுடைய நன்மைக்காக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அதன் வழியாய், ஒருவேளை அது ஒரு கெடுதலான காரியமா இருந்தாலும், சிட்சித்து என்னை சரி செய்கிற நல்ல தகப்பன். அதை யோசிச்சு பார்த்தீங்களா? சிட்சித்து நான் குறைவுபட்டிருக்கிற இடத்துல என்னை சரிப்படுத்துவதற்கும் கர்த்தர் சில காரியங்களை அனுமதிப்பாரு. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடத்துறீங்களே, அதற்காக உண்மை துதிக்கிறேன். அதனால நான் மற்றவங்க மேல கோபப்படக்கூடாதுப்பா. எனக்குள்ள எரிச்சல் வந்தது உண்மைதான், எனக்குள்ள கோபம் வந்தது உண்மைதான், எனக்குள்ள பொறாமை வந்தது உண்மைதான், அவைகள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவீங்கப்பா அப்படின்னு சொல்லும்ப அவருடைய நாம மகிமைப்படும். உலகத்தார் பார்வையில நம்ம ஒருவேளை ஏமாளியா இருக்கலாம். மற்றவங்க சொல்லலாம், இந்த ஆளுக்கு இது கூட உணர மாட்டேங்கிறாரு, பரவாயில்ல, பழம் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் என் தகப்பன், என் ரட்சகர், என் ராஜா அதன் மூலம் மகிமைப்படுறாரு, அது போதும்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பரிசுத்தமா வாழ கேட்கணும். ஆண்டவரே, என் கண்கள் பரிசுத்தமா உம்மை பார்க்கணும்ப்பா. அவருடைய அந்த மகிமை, ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கல, 119 சங்கீதம் 18வது வசனம் நினைக்கிறேன், வேதத்தில் உள்ள மகிமையை பார்க்கும்படி, மகத்துவத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். அதை திறங்கப்பா. அதை பார்க்கும்ப உலகத்தில் உள்ள எல்லா ஆசாபாசங்களும் அருவருப்புகளாக மாறிடும். அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது. கர்த்தாவே, உம்மை பார்க்கணும். நீங்க எவ்வளவு மகிமை பொருந்தினவராய், ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கீங்க. ஆண்டவரே, உம்முடைய குமாரனை அனுப்பி என்னை உம்மோடு கூட அங்கு வைத்துக்கொள்ள விரும்புறீங்களே, அந்த ஒரு கிருபையை நான் இழந்து போகக்கூடாது. என்னை பரிசுத்தவனா மாற்றுங்கப்பா, பரிசுத்தவனா மாற்றுங்க. இதை கேட்கும்ப என்னுடைய புற கண்கள், நான் இது முன்னால் ஒரு தடவை சொன்னது ஞாபகம் இருக்கு, என்னுடைய புற கண்கள் பரிசுத்தமாய் பார்க்க பார்க்க கர்த்தரின் அகக்கண்களை திறக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். புறக்கண்கள் பரிசுத்தமா பார்க்கணும்னு கேட்கணும்.
வார்த்தைக்கு நேராய் வசனத்துக்கு நேராய் ஒரு விஷயம் கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நிலையத்திற்க தேவன் கிருபை தாருங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். லேலூயா.